வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. நான் ஆஷ்லி பிஜாய். தொடர்ந்து செய்திகள். அரசு பள்ளிகள் அங்கன்வாடிகளுக்கு முட்டை சத்துமாவு விநியோகிக்கும் கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனத்திலும் அந்நிறுவனத்தோடு தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட இடங்களிலும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஆண்டிப்பாளையத்தில் உள்ள கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் இண்டஸ்ட்ரி என்ற நிறுவனத்திலும் சென்னையிலும் பெங்களூரிலும் அந்நிறுவனத்தோடு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெறுகிறது. இந்த சோதனையில் பல போலி நிறுவனங்கள் தொடங்கியதற்கான ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பொறியியல் கலந்தாய்வு இன்று துவங்குகிறது. சிறப்பு பிரிவினருக்கான ஒற்றை சாளர கலந்தாய்வில் இன்று தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கான ஒதுக்கீட்டு பிரிவு மாணவர்கள் நாளையும், விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு நாளை மறுநாளும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மற்றும் தோகாவிலிருந்து சென்னை வரும் விமானங்களில் தங்கம் கடத்தப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து அந்த விமானத்தில் வந்த பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா என்பவரிடம் சுமார் 36 லட்சம் மதிப்புள்ள 1190 கிராம் தங்கமும், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அம்ரிபுனுல் என்பவரிடம் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 225 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரையும் கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கருப்பு பணத்தை தடுக்கும் வகையில் பந்தயம் மற்றும் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என மத்திய சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் அளித்துள்ள பரிந்துரைகளில் இந்தியாவில் பந்தயம் சூதாட்டத்திற்கு தடை உள்ளதால் கருப்பு பணம் அதிகரித்துள்ளதாகவும் கிரிக்கெட் போட்டியின் போக்கு மாற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பந்தயம் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்கினால் அரசுக்கும் அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. கைலாய யாத்திரைக்கு சென்று கனமழையால் சிக்கிய மேலும் 275 இந்தியர்கள் நேபாளத்தின் ஹில்சா மலைப்பகுதியிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நேபாள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 3 நாட்களில் மட்டும் 675 யாத்ரீகர்கள் ஹில்சாவிலிருந்து சிமிகோட் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டனர் என்றும், இந்த 3 நாட்களில் மீட்புப் பணியில் 53 சிறிய விமானங்களும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் 142 முறை ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்சா சிமிகோட்டுக்கு இடையே தொடர்ந்து இந்தியர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் லண்டன் வீட்டில் சோதனை நடத்தி சொத்துக்களை முடக்கலாம் என்று நாட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்படும் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை முடக்க கோரி இங்கிலாந்தின் வர்த்தக கிளை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மல்லையாவுக்கு சொந்தமாக லண்டனில் லேடி வாக், குயின் ஹெலன், ஜெவின் வெல்வியன், பிராம்பிள் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தவும் அவரது சொத்துக்களை முடக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. நீதிமன்ற அமலாக்கப் பிரிவு அதிகாரி தேவைப்பட்டால் இந்த சோதனையை நடத்தலாம் என்றும் இங்கிலாந்து நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்தியாவில் பிட்காயின் எனப்படும் மெய்நிகர் நாணயங்கள் பெயரில் நடைபெறும் முதலீட்டு வர்த்தகம் இன்று முதல் முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் தனிநபர்கள், வர்த்தக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் இனி இந்திய ரூபாய்க்கு பிட்காயின்களை வாங்கவோ விற்கவோ முடியாது என்றும், பிட்காயின்கள் மாற்றுவதற்கும் கிரிப்டோ கரன்சி முகவர்களுக்கும் வங்கிகள் எந்த சேவைகளையும் வழங்கக்கூடாது என்றும் ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோவில் தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு 9 மணி அளவில் தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரர் கமலாலய குளத்தில் பவனி வந்தார். இதையொட்டி விடிய விடிய தெப்பத்தில் இசை கச்சேரிகளும் நடத்தப்பட்டன. அதிகாலையில் கோவிலுக்குள் சென்ற கல்யாண சுந்தரர் மீண்டும் இன்றும் நாளையும் தெப்பத்தில் பவனி வந்து அருள்பாலிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு வாகனம் மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். அவனியாபுரம் வெள்ளக்கல் அருகே மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனமும் அவனியாபுரம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனமும் மோதியது. இந்த விபத்தில் 16 வயது சிறுவர்கள் பரத், கோகுல் உட்பட 3 உயிரிழந்தனர். இதையடுத்து மாணவர்களின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழகத்தில் கோபேக் மோடி சொன்னவர்கள் கம்பேக் மோடி என சொல்லும் காலம் விரைவில் வரும் என்று பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை அளித்த பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டுவரும் நலத்திட்டங்களை அரசியல் தலைவர்கள் விமர்சிப்பதாக தெரிவித்தார்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரப் பகுதியில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் 10 அடி நீள ராஜநாக பாம்பை பொதுமக்களை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். எம்ஜிஆர் நகர குடியிருப்புக்குள் சுமார் 1 மணி நேரம் அங்கும் இங்குமாக இந்த பாம்பு உலவியுள்ளது. இதுகுறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வர தாமதமானதால் அங்கிருந்த இளைஞர்களே பாம்பை பிடித்தனர். மேலும் நீலகிரி பகுதியில் ராஜநாக பாம்பு இருக்க வாய்ப்பில்லை என்றும் சரக்கு வாகனம் மூலம் சமதள பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை நிறைவேற்றி விவசாயத்திற்கான தண்ணீர் தட்டுப்பாட்டினை போக்க வேண்டும் என ஈரோட்டில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்க உழவர் தின மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேச்சு நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. சுமூக முடிவு எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் 20 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வீணானது. ஓசூர் ராயக்கோட்டை பிரிவு சாலையில் அலசனத்தம் ஏரி அருகே ராட்சத குடிநீர் குழாயில் நேற்றிரவு உடைப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 20 அடி உயரத்திற்கு நீர் பீச்சி அடித்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் வராமல் இருந்ததால் ஒரு லாரி தண்ணீர் வீணானது. இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 1,03,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பத்திரப்பதிவுக்கு கையூட்டு பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார்பதிவாளர் உள்ளிட்ட ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் யூனியன் பிரதேசம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சாராயக்கடை மற்றும் கள்ளுக்கடை ஏலம் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சருக்கிடையே மோதல் போக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கொடைக்கானல் அருகே உள்ள மலை கிராமத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொடைக்கானல் அருகே பூம்பாறை மலை கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு அரசு இலவச பேருந்து அட்டை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமத்திற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளிக்கு மாணவர்கள் நடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காலம் தாழ்த்தாமல் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கூடுதல் காவல் நிலையங்களை அமைத்தும் காவலர்களை சுதந்திரமாக செயல்படவும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி அடுத்த குருபரப்பள்ளியில் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளுடன் தலைமறைவான வடமாநிலத்தை சேர்ந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். சோனாராம் என்பவர் அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் நகையை வாங்கி வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார். இதில் புஷ்பா என்பவர் பணத்தை கொடுத்து நகையை திருப்ப சென்றபோது சோனாராம் தலைமறைவானதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இதையடுத்து தங்களது நகையை மீட்டுத் தரக் கோரி புகார் அளித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே அசூரில் உள்ள அரசு பள்ளியில் சத்துணவு சாப்பிட்ட 7 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அத்துடன் அரசு அதிகாரிகள் மருத்துவமனைக்கு வந்து மாணவர்களை சந்தித்து நலம் விசாரித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். நாகையில் மானிய டீசல் வழங்காத மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து வருகின்ற 10ஆம் தேதி சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். மீன்பிடி தடை காலத்திற்கு முன்பே மீன்பிடிக்க சென்றதாக கூறி 340 விசை படகுகளுக்கு மீன்வளத்துறை அபராதம் விதித்து மானிய டீசலை ரத்து செய்தது. ஆனால் தங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் கூறியுள்ளனர். எனவே தங்களது உரிமையை பெற போராட்டத்தில் ஈடுபடுவதென முடிவு செய்துள்ளனர். பெரம்பலூர் அருகே நிலத்தகராறில் பெற்றோர் கைது செய்யப்பட்டதால் அவர்களது குழந்தைகள் நீதிமன்ற வளாகத்தில் பரிதவித்தனர். வாலிகண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் அவரின் தம்பி தன்ராஜ் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் புகார் கொடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் குமார் மற்றும் அவரது மனைவி தாஜ்மஹால் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் பெற்றோர் வீடு திரும்பாத நிலையில் மாலையில் அவர்களை நீதிமன்றத்தில் பார்த்த குழந்தைகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள ஐயப்பன் பொற்கோவில் விழா விமரிசையாக நடைபெற்றது. அப்போது யானை உருவத்தில் ஐயப்பன் பவனி வர கேரள செண்டமேள வாத்தியத்துடன் பக்தர்கள் பரிவட்டம் கட்டி ஆடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஊர்வலத்தின் போது யானைகள் மிரண்டு மதம் பிடித்தாலோ ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் கால்நடை மருத்துவக்குழு அடங்கிய ஆம்புலன்ஸ் பின்தொடர்ந்து வந்தது.
நாகை மாவட்டம் சீர்காழி அருகே 7,55,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் திருவாலி ஏரி புனரமைப்பு மற்றும் நீர்வள நிலவல திட்டப் பணிகளை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். 130 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி மூலம் காரைமேடு, நெப்பத்தூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 5,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பல ஆண்டுகளாக ஏரி தூர்வாரப்படாமல் ஆழம் குறைந்து தண்ணீர் இல்லாமல் போன நிலையில் தற்போது புனரமைப்பு பணி நடைபெறுகிறது. ஒசூரில் பட்டப்பகலில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரிடமிருந்து 1,90,000 ரூபாயை பைக்கில் வந்தவர்கள் வழிப்பறி செய்து தப்பி ஓடியுள்ளனர். ராயக்கோட்டை சாலையில் வசிக்கும் பக்தநாதன் என்பவர் வங்கியில் பணம் எடுத்துக் கொண்டு வருகையில் பைக் பழுதாகியுள்ளது. அப்போது பஞ்சர் கடையில் விட்டுவிட்டு நின்று கொண்டிருந்த போது அவரின் கையில் இருந்த பணப்பையை பைக்கில் வந்தவர்கள் பிடுங்கிச் சென்றுள்ளனர். இதனிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மூதாட்டி ஒருவரிடம் முகவரி கேட்பது போல் அவரிடமிருந்து 6 சவரன் தாலிச் செயினை அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அறுத்துச் சென்றனர். நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் உள்ள தனியார் காகித ஆலையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள கழிவுகளில் தீப்பற்றியதால் புகை மண்டலமாக காட்சியளித்தது. அத்துடன் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததன் காரணமாக தீ மளமளவென எரிந்ததால் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் அணைக்கப்பட்டது. காகித கழிவுகளை வெளியே கொட்ட எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் ஆலையின் ஓரத்தில் கழிவுகள் குவிக்கப்பட்டு தீ வைக்கப்படுவது வழக்கம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. விபத்தில் உள்ள கைலாய மானசரோவர் யாத்திரை சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்தவரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தனது மனைவி மற்றும் உறவினர்களுடன் மானசரோவர் சென்றார். ஆனால் அங்கு நிலவிய தட்பவெப்ப மாற்றம் காரணமாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டதில் ராமச்சந்திரன் இறந்துள்ளார். இதையடுத்து அவரின் உடல் காத்மண்டுவிலிருந்து டெல்லி வந்தடைந்தது. பின்னர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டது. சேலம் தாதம்பட்டி அருகே ரயில்வே கேட் இருந்த பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்கப்பாதை அமைப்பதால் அருகில் உள்ள ஆழ்துளை குடிநீர் கிணறு பாதிக்கப்படுவதுடன் மழைக்காலங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் இதற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அவசரகதியில் சுரங்கப்பாதை அமைக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மணப்பாறை நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த குப்பை கிடங்கில் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட 27 வார்டுகளின் குப்பைகளும் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திடீரென இங்கு பற்றிய தீயை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதற்காக பயன்படுத்தப்படும் விண்வெளி கேப்சூல் இயந்திரத்தை இஸ்ரோ சொந்தமாக தயாரித்து சோதனை செய்துள்ளது. விண்வெளி வீரர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புவதற்கும் ராக்கெட் விண்ணில் செலுத்தும் போதும் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக கேப்சூல் இயந்திரத்தை இஸ்ரோ தயாரித்துள்ளது. இதற்கான முதற்கட்ட சோதனையும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. பூமியில் இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது. டெல்லியில் இணைந்து பணியாற்றுவது குறித்து முதலமைச்சர் கெஜ்ரிவாலை துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் இன்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். டெல்லியில் நிர்வாக அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே உண்டு என நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் கெஜ்ரிவால் எழுதிய கடிதத்தில் எந்தவொரு திட்டத்தை செயல்படுத்த தாங்கள் அனுமதி தேவையில்லை என குறிப்பிட்டார். இந்நிலையில் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை மாலை 3 மணியளவில் சந்தித்து பேச துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் திட்டமிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை ஒதுக்கீடு செய்யும் நடைமுறைக்கு எதிரான வழக்கில் இன்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க உள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி மூத்த வழக்கறிஞர் சாந்தி பூஷன் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் AK சிக்ரி, அசோக் வேணுகோபால் அமர்வு முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் மத்திய அரசு மற்றும் மனுதாரர் தரப்பின் வாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அரசு ஊழியர்கள் கட்டாயமாக போதைப் பொருள் மருந்து பரிசோதனை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அமரீந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சாமி ராகுல் காந்தியும் கொக்கைன் போதைப் பொருள் எடுத்துக் கொள்வதாக விமர்சித்துள்ளார். அவரிடம் மருத்துவ பரிசோதனை நடத்தினால் போதைப் பொருள் உட்கொண்டது தெரியவரும் என்றும் சுப்பிரமணிய சாமி கூறியுள்ளார். கத்துவா சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 7வது நபரை சிறுவனாக ஏற்றுக்கொள்ள நீதிமன்றம் மறுத்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரில் பர்வேஷ்குமார் என்பவர் சிறுவனாக அங்கீகரிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அவரை சிறுவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என பதான்கோட் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் விற்கப்படுவதாக கூறப்படும் புகாரில் 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஞ்சியில் செயல்பட்டு வரும் மதர் தெரசா அறக்கட்டளை காப்பகத்தில் பச்சிளம் குழந்தையை தத்தெடுப்பதற்கு 1 லட்சம் வரை பணம் வாங்கப்படுவதாக குழந்தைகள் நல ஆணையத்திடம் ஒரு தம்பதி புகார் அளித்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய ராஞ்சி காவல்துறையினர் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக அறக்கட்டளையில் உள்ள 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் இவர்கள் 4 குழந்தைகளை விற்பனை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவால் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனித்து கைவிடப்படுவார் என்று முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் நிறுவன நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தேஜஸ்வி யாதவ் பாஜகவின் உண்மையான முகம் நாடாளுமன்ற தேர்தலில் நிதிஷ்குமாருக்கு தெரியவரும் என்று கூறினார். ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் பீகார் சட்டசபைக்கும் தேர்தல் நடைபெற்றாலும் ராஷ்டிரிய ஜனதாதளம் வெற்றி பெறும் என்றும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தலைமை காவலரை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றுள்ளனர். சோபியான் மாவட்டத்தில் உள்ள வெஹில் எனும் பகுதியில் தலைமை காவலர் ஜாவித் அகமது நேற்றிரவு வீட்டில் தங்கியுள்ளார். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி முனையில் தலைமை காவலரை கடத்திச் சென்றனர். இதையடுத்து பயங்கரவாதிகளிடமிருந்து காவலரை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜோதிட நம்பிக்கையால் தினமும் 340 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிப்பதாக வெளியான தகவலை கர்நாடக மாநில அமைச்சர் HD ரேவண்ணா மறுத்துள்ளார். முதலமைச்சர் குமாரசாமியின் சகோதரரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ரேவண்ணா ஜோதிடரின் அறிவுரையால் வீட்டில் தூங்குவதை தவிர்த்து ஓலே நரசிபுராவில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தினமும் அவர் ஓலே நரசிபுராவிலிருந்து 171 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணித்து பெங்களூருவுக்கு வந்து அலுவல் பணிகளை மேற்கொள்கிறார் என்றும் இரவில் மீண்டும் ஓலே நரசிபுராவிற்கு காரிலேயே செல்கிறார் என்றும் தகவல் வெளியானது. உதயநிதி ஸ்டாலினை வைத்து மிஷ்கின் இயக்கும் படத்திற்கு இளையராஜா இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சீனு ராமசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் கண்ணே கலைமானே திரைப்படத்தில் நடித்து வரும் உதயநிதி ஸ்டாலின் மிஷ்கின் இயக்கும் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். அந்த படத்தை உதயநிதி நடிப்பதோடு தனது தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்கவும் செய்கிறார். PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷ் ரசிகர் மன்ற தலைவராக இயக்குநர் சுப்பிரமணியம் சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தனுஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நற்பணி மன்றத்தின் அகில இந்திய தலைவராக சுப்பிரமணியம் சிவாவும் செயலாளராக ராஜாவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ரசிகர்களை தனுஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தனுஷ் ரசிகர் மன்ற தலைவராக நியமிக்கப்பட்ட இயக்குநர் சுப்பிரமணியம் சிவா திருடா திருடி சீடன் படங்களை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு எதிரான மிகவும் ஆக்ரோஷமான கொள்கையை நரேந்திர மோடி அரசு கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சித் தலைவர் இம்ரான் கான் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 25ஆம் தேதி பாகிஸ்தானில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இம்ரான் கான் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் அதிபராக இருந்த நவாஸ் ஷெரீப் இந்தியாவுடன் நட்புறவை மேம்படுத்த விரும்பியதாக தெரிவித்தார். ஆனால் இரு நாடுகளிடையிலான நட்புறவை சீர்குலைக்க பாஜக அரசு முயன்று வருவதாகவும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் கொள்கையை இந்திய பிரதமர் மோடி கொண்டுள்ளதாகவும் இம்ரான் கான் குற்றம் சாட்டினார். மெக்சிகோ நகரில் உள்ள பட்டாசு சந்தையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 19 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய பட்டாசு சந்தையில் பட்டாசுகளை வாங்க ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அப்போது கடை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதனால் அந்த கடை அருகே இருந்த மற்ற கடைகளின் பட்டாசுகளும் வெடித்தன. இந்த வெடிவிபத்தில் 19 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்தின் புக்கெட் தீவு அருகே படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போன 49 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. அந்தமான் தீவில் சீனாவைச் சேர்ந்த 97 பேர் படகு ஒன்றில் சுற்றுலா சென்றனர். தாய்லாந்தின் புக்கெட் தீவு அருகே படகு எதிர்பாராத விதமாக கவிழ்ந்ததால் சுற்றுலா பயணிகள் கடலில் மூழ்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற மற்றொரு படகுகள் மூலம் 49 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன எஞ்சிய 48 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.